சாமிஜியிடம் வந்த சமயம் நாங்கள் பெரிய கிரிவலம் வர்றது வழக்கம். அப்போல்லாம் கூட்டமே இருக்காது. அதை சுற்றி மலையை சுற்றி இடத்துல பயமாக தெரியும். ஆள் நடமாட்டமே இருக்காது, எந்த வித சத்தமும் இருக்காது. வெறும் காட்டுக்குள்ளே நடந்து வந்தது மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் நம்ம நடக்கிறாப்ப இருக்கும். ரமணாசிரமத்துக்கு கொஞ்சம் தள்ளி வரைக்கும் அந்த நடமாட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் நடமாட்டம் எதுவுமே இருக்காது. ஆக ஒரு தடவை நான் அபூர்வமாக எங்கள் அக்கா ருக்மணி அம்மாள் 3 பேரும் அப்படியே கிரிவலம் காலையில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். போயிட்டு வரும்போது அடியண்ணாமலையை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து சமயத்தில் ஒரு மட்ட பையன், ரொம்ப வயசு கிடையாது, ஒரு நடுத்தர வயசு பையன், திடீர்னு காக்கா வலிப்பு வந்து கீழே வலிச்சு கை காலெலாம் டக்கு டக்குன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் உண்மையாக சொல்ல முடியல, வாயிலேருந்து எச்சி விடுது, கை காலெலாம் இழுத்துக்கிட்டு இருக்கு. சுற்றி கித்தி பார்க்க ஒரு ஆள் இல்லை. ஒரு ஹெல்ப்புக்குன்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல. உடனே நான் சொன்னேன், சாமி நாம சொல்லுவோம் சொல்லிட்டு என் கழுத்தில் சாமி போட்ட மாலை இருந்துச்சு. இந்த மாலையை எடுத்து சாமி படத்தை, இந்த படத்தை எடுத்து நான் வேகமாக போய் அந்த பையனுடைய கையில் இப்படி வச்சு இழுத்து அமுக்கிக்கிட்டு யோகிராம் சத்மா யோகிராம் சத்மா யோகிராம் சத்மான்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சொல்லி கொஞ்ச நேரத்தில் அந்த பையனுக்கு அந்த வலிப்பு இருக்க இருக்க குறைய ஆரம்பிச்சிருச்சு. கை கால் இழுக்கிறது எல்லாம் அப்படியே போயிடுச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய பழக்கம் எப்போதும் சாமிக்கு அந்த கிரிவலத்தில் அடியண்ணாமலையில் பால் கறப்பாங்க, பால் கறப்பாங்க. அப்போ ஒரு பாட்டில் வச்சுருப்பேன், நல்ல ஒரு பாட்டில் வச்சுருப்பேன். அது பால் நிறைய கறந்த பால் கண்ணலோடு நெய் இழந்தார் போலன்னு சிவபுராணத்தில் வர்றதுனால அது நிறைய பால் வாங்கிட்டு போய் சாமிக்கு வழக்கமாக கொடுப்பேன். அதுபோல் அன்றைக்கி பால் வாங்கிட்டு போயிருந்தேன். உடனே அந்த பையன் அந்த கொஞ்ச நேரத்தை வழிக்கு வந்து எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சோடனே, தம்பி இந்த பால் குடிக்கிறியாப்பா அண்ணே வாங்கி மடமடன்னு அவ்வளோ பாலும் குடிச்சிட்டான். குடிச்சிட்டு கெட்டப் அப்படியே எந்திரிச்சிட்டான். உடனே எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆக சாமியுடைய நாமம் எப்படி வேலை செய்யுது. ஆக நாங்கள் கிரிவலம் வரத்தில் கையில் யாரும் ஜாஸ்தி காசு வச்சுருக்கிறதில்ல. ஏன்னா காட்டு பாதையாக இருக்கிறதுனால எப்போதுமே பணம் கொண்டு வர மாட்டோம். ஆக கொஞ்சம் எந்த ஊர் பணம் பக்கத்தில் ஒரு ஊர் பேர் சொல்லி அங்கே போனோம். சரி நீ அங்கே போகணுன்னா எப்படி போவேன்? நான் நடந்தே போயிடுவேன். இல்லைப்பா இந்த காசை கையில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் மட்டும்தான் இருந்தது. நாங்கள் 3 நேரம் அதை கொடுத்து சரி நீ போயிடுவோம். ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கு பார்த்தா ஆளே காணோம். எப்படி மறைஞ்சான் எப்படி என்னன்னே எங்களுக்கு தெரியாது. பிறகு நாங்கள் நேராக சாமிகிட்ட வருவோம். கிரிவலம் முடிஞ்ச உடனே நேரம் வந்தோம். அன்றைக்கி பால் இல்லையே. பிறகு ஆனால் நான்லாம் சொல்லலை, அபூர்வமாக தான் சாமிகிட்ட இந்த நடந்த கதையை பூரா சொன்னாங்க. ஓஹோ இன்னும் ஒன்றுமே தெரியாத மாதிரி சாமி இருந்துக்கிட்டாங்க. எல்லாம் சாமி செய்த வேலை தான் நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இல்லை. ஆனால் சாமியுடைய நாம மகிமையை அப்படி உணர்த்தினாங்க. ஆக சாமி நமக்கு துணை பக்கத்தில் இருக்கிறதுல நம்ம பயப்பட வேண்டியதும் இல்லை. நம்ம கஷ்ட வரத்தில் சாமியுடைய நாமத்தை நம்ம சொன்னோமானா நிச்சயம் நம்ம அதிலேருந்து வெளியேற முடியும்ன்றத காட்டினாங்க. நம்ம ஆசிரமத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆசிரமத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. நம்ம கட்டடம் வாங்குறதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது. அதுக்கு எல்லா பக்தர்களுக்கும் இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்க. எனக்கும் அதில் பங்கு போடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. நானும் ஒரு நாளைக்கு முந்தைய வந்து விட்டேன். சாமிகிட்ட சன்னி ஸ்ட்ரீட் வீட்டில் நாங்கள் எல்லோரும் சாமியை தரிசனம் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருந்தோம். 1993 வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தது. ஆக அன்றைக்கு இது சாமி கரெக்டாக மணி 12 மணி ஆன உடனே எல்லா பக்தர்களையும் அனுப்பிட்டாங்க. மொத்தம் அப்போ ஜனார்த்தனர் இருந்தார். மறுநாள் ரெஜிஸ்ட்ரேஷன் அவர் தானே பொறுப்பு. அதனால் அவர் விஜயா வந்தார். ஜனார்த்தனம் லாட்ஜில் இருந்தார். விஜயாக்கா இருந்தாங்க. விஜயாக்கா வந்து சாமிகிட்ட இங்கே சன்னி ஸ்ட்ரீட் வீட்டில் இருந்தாங்க.
விஜயா போய் ஜனார்த்தனத்தை கார் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். நாங்கள் சரி எதுக்கோ சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு சொன்ன உடனே சாமி அவங்க போய் ஜனார்த்தனம் கார் அவர் தான் ஓட்டிகிட்டு இருந்தார். அவங்க காரை எடுத்துகிட்டு வந்துருந்தார். வந்தோடனே மொத்தம் சாமி அதில் ஏறிட்டாங்க. நாங்களும் எல்லோரும் ஏறிட்டோம். மொத்தம் 11 பேர் இருந்தோம். 11 எப்படித்தான் ஏறிந்தோமோ தெரியாது. அபூர்வமாக இருந்தாங்க. தேவிமா, நான், எங்கள் அக்கா முனியம்மா, மற்றவங்க ஃப்ரெண்டு கஜராஜன் இருந்தார். அதனால் எல்லோரும் சாமி எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. கடைசியை பார்த்தா சாமி வாங்கின இடத்துக்கு இங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து மத்தியானம் 12 மணிக்கு மேலே 12:01 வந்து நிறுத்துவோம்னுட்டாங்க. நிறுத்தினா நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க போது புல் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இவ்வளோ 3 ஏக்கர் இடத்துல ஒரே ஒரு பனை மரம் மட்டும்தான். அப்போ ஒரு மரம் கிடையாது, ஒரே ஒரு மொட்டை பனை மரம் மட்டும்தான் இருந்துச்சு. அவ்வளோ நெருஞ்சி முள்ளுந்தான். சாமி எல்லோரும் இறங்குவோம்னு எல்லோரும் இறங்கியாச்சு. ஆனால் கால் வைக்கவே முடியல. தனி சூடு ஜாஸ்தி, முள்ளு குத்துது, பயங்கரமாக இருக்குது. என்ன செய்யணும்னு தெரியல. நாங்கள் லெஃப்ட் ரைட்டு போகிறாப்ப இருக்குது. சாமியை நிதானமாக நடக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஜனார்த்தன் இந்த பிச்சைக்காரன் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு சாமி ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. அந்த இடம் தான் யாருன்னா இப்போ சின்ன தரிசனம் இல்லை, ஓம் போட்டு பாருங்க, அந்த இடம் அதுக்காக மார்க் பண்ணி வச்சது. அந்த இடத்துல தான் முதல்ல சாமி உட்கார்ந்த இடம். உட்காந்தோடனே ஜனார்த்தனம் சொன்னார், காருக்குள்ளே வேஷ்டி இருக்குது, 2 குடம் இருக்குது. சரி வேகமாக போய் நான் வேஷ்டி எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு அதை விரித்து அதில் அவர் சாமி உட்கார வச்சு கொடையை பிடிச்சி அவருக்கு மட்டும் கொடையை பிடிச்சிட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்தாரு. அபூர்வா, நீ தினமும் கிரிவலம் போகிற சுப்லட்சுமி பாட்டி அவள் வீட்டுக்கு நான் பக்கத்தில் தானே, நீ அங்கே போயிட்டு வர்றியா? இது எதுக்கு அவங்களுக்கே தெரியல. எதுக்காக திடீர்னு சுப்லட்சுமி பாட்டிக்கு வீட்டுக்கு போக சொல்கிறாங்க போயிட்டு. அது அப்போ வந்து காம்பவுண்ட் எல்லாம் கிடையாது, ஒரு குறுக்கு பதை இருந்துச்சு. அது வழியாக சுப்லட்சுமி பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. போனால் அங்கே என்ன அதிசயம்னா, சுப்லட்சுமி பாட்டிக்கு ஒரு மகள் இதாக இருந்தாங்க, வேறு பெரிய குடும்பம்லாம் கிடையாது. அங்கே பாயாசம் காய்ச்சி ஒரு தூக்கு நிறைய வச்சுருக்காங்க. ஆக அது மட்டும் இல்லை, 2-3 பாய் மருமகிட்ட கொடுத்து கொடுத்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அவங்க அபூர்வம் போன விரசில் ஒரு இவ்வளோ பெரிய தூக்கில் இது டம்ளர், ஒரு 4 டம்ளர் பாய். சாமி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு கொஞ்சம் பக்தர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் திலகதியமாக அவங்கள்ட்ட சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துருந்தாங்க. எல்லோரும் வந்தால் சாமி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா கொண்டாந்து அவங்க கொண்டாந்து எங்களுக்குலாம் ஆஹா பாய் வந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சூட்டில் நிற்காம அந்த பாயில் இருந்த உடனே எங்களுக்கு கால் வைக்கிறப்ப வசதியாக இருந்துச்சு. தேவகி, இந்த பாயாசத்தை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுப்பியா? அவங்க அன்னபூர்ணியா அன்னைக்கே அவங்க அன்னபூர்ணியா ஆக்கிட்டார். ஆக நல்லா பெரிய டம்ளர். அதில் அவங்க வெள்ளை பாயாசம், பருப்பு பாயாசம் எடுத்து முதல்ல ஒர்க்கர்ஸ்க்கு கொடு, அவங்க புல் வெட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு. ஆக எல்லாருக்கும் வேகமாக அம்மா கொண்டு போய் நிறையா ஊற்றி எல்லோரும் கொடுத்தாங்க. சாமிக்கும் கொடுத்தாங்க, எங்களுக்கும் எல்லாருக்கும் பாயாசம் இயக்கங்களுக்குலாம் கொடுத்தா அவ்வளோ பாயாசம் எப்படித்தான் வந்துச்சோ தெரியல. ஆக இதெல்லாம் பாயாசம்லாம் குடிச்சு முடிஞ்சு சந்தோஷமாக சாமி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு எங்கேருந்து தான் காற்று வந்துச்சோ தெரியாது. ஆனால் சாமியானா கூட வந்துட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக சாமியானா போடுறதுக்காக ஆட்கள் வந்து ஒரு சாமியானா மட்டும் மாட்டியிருந்தாங்க. மற்றதெல்லாம் வேலை நடக்குது சாமியானா போடுறதுக்கு. ஆனால் பயங்கர காற்று எப்படித்தான் வந்ததோ திடீர்னு. ஆக அந்த காற்று இருந்தது, அந்த முள்ளு செடியில் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஓரமாக தள்ளிடுச்சு. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஆனால் அந்த கொஞ்சம் காற்று அடிச்சு கொஞ்ச நேரத்தில் மழை கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சு. ஆக நாங்கள் எல்லோரும் பயந்துட்டு என்ன செய்தோம், மழைக்கு பயந்துக்கிட்டு சாமி அதில் காருக்குள்ளே தான் உட்காந்துருந்தாங்க.
இதுக்கு நாங்கள் எல்லோரும் நினச்சி தான் சாமியானாக்கில் போய் நின்றோம். இன்னும் உடனே சாமியானா தெரிஞ்சிருச்சு, காற்றுக்கு மழைக்கான் தெரிஞ்சிச்சு. அது சாமியானை போடுறவங்க பயப்படாதீங்க, நீ பயமில்லாமல் இருங்க, நாங்கள் மெதுவாக தூக்கிடுறோம்னு சொல்லிட்டு தூக்கி எங்களை எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாங்க. மணி 12 1 மணி ஆன உடனே நாங்கள் இன்னும் ஒரு 11 பேரை சுதாமா போய் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கூடாங்க. அவர் கஜராஜன் அவங்க கொண்டு வந்த சப்பாத்தியை சாமி சாப்பிட்டு காணி மடத்தில் சச்சிதானந்த சாமி பேசின கேசட்டை போட்டு அதுவும் சாமி பாட்டுக்களையும் போட்டு கேட்டுட்டு அவர் உள்ளே உட்காந்துட்டுருக்கார், காரக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் வேகமாக போய் வெறும் சாதம் ரசம் வச்சு தேவா எப்படி தான் அவங்க சமாளித்தோம்னு தெரியாது. நாங்கள் இது சந்திச்சு 11 பேர் சாப்பிட்டுட்டு வேகமாக சாமிக்கு வேகமாக வந்த அப்புறம் தான் இந்த கதை நடந்தது. இந்த சாமியானாக்கில் கொஞ்சம் பேர் நிறைய பேரே வந்துட்டாங்க டியோட்டிஸில். ஆக மழை விட்ட வரல, சாமியானை விட்டு வெளியேறின உடனே எல்லோரும் சாமியை சுற்றி கும்மி அடிப்போம்னு சொல்லிட்டு காரை சுற்றி தேவமாவும் சேர்ந்துக்கிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து சாமியை சுற்றி சாமி நமக்கு சொல்லி கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சாமி அது எல்லாம் கண்டுக்கல, அவர் ஆட்டில் உட்காந்துக்கிட்டாரு. காலம் மணி 6 மணி வரைக்கும் இந்த கதை நடந்துச்சு. ஆக தெளிக்க தெளிக்கிறதுக்கு அவசியமே இல்லை. காற்று அது வாட்டில் முள் அடிச்சுட்டு போயிடுச்சு, தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மழை பெய்து தரையை பூரா நல்லா சுத்தம் பண்ணிடுச்சு. ஆக சாமி ஒருவரே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு இடத்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அருமையான இடமா ஆக்கிட்டார். ஆள்கள் இல்லாமல் தேவையில்லை. நான் 5 நிமிஷத்தில் நான் செய்தி காட்டுறேன், செய்தி காட்டிட்டேன், அழகாக செய்து. 6 மணிக்கு இன்னும் எல்லோரும் சுதாமா போவோம் அப்படின்ட்டாங்க. சரின்னு எல்லோரும் சுதாமா உட்காந்தோம். ஆக மொத்தம் 22 பேர் ஆச்சு. அது அங்கே போனோடனே எல்லோரும் நனைஞ்சிருக்கோம். அங்கே போனோடனே தேவகி எல்லாரும் நனைஞ்சிட்டு குளிரில் இருக்காங்க, சூடாக ஏதாவது கொடுப்போமா? அவங்களோ ஒரு ஆள் காலையில் 10 மணிலேருந்து சனி ஸ்ட்ரீட்டில் எங்களோட இருந்திருக்காங்க. எப்படி யார் பால் வாங்கி கொடுப்பா? ஏதாவது சாப்பிட்டு கொடுப்போம். ஆனால் அவங்க ஒன்றுமே மறு பேச்சு பேசலை. உள்ளே போனாங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக பேப்பர் தட்டில் மிக்சரும் பிஸ்கட்டும் எல்லாருக்கும் 22 பேருக்கு கொடுக்குறாங்க. எப்படி ஒரு ஆள் இருக்காங்க. அப்போ விஜயலட்சுமா கிடையாது, ராஜலட்சுமா விஜயாக்கெல்லாம் கிடையாது, அவங்க மட்டும் இருக்காங்க. எப்படி இவ்வளோ பேருக்கு இவ்வளோ மிக்சரு, எப்படி பிஸ்கட் கிடைக்கும் நினச்சி பாருங்க. எப்படி வந்துச்சு? யாரையும் போய் கடையில் போய் வாங்கலாம் போச்சல, டைம் கிடையாது. பால் 22 பேருக்கு ஒருத்தவங்க இல்லை, பால் சூடாக காய்ச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எப்படி இவ்வளோ முடிஞ்சிச்சு? அன்னபூர்ணியாக இருப்பாங்கன்ட்டு அம்மாவை அன்னைக்கு காட்டினார். எல்லாரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு உடனே திலவதி நீங்கள் திருவிழாடர் பிராணத்துலேருந்து கதை சொல்லுவியா கேட்டோடனே சரின்னு சொல்லி அவங்களுடைய பழக்கப்படி எல்லாரும் நாகஸ்தியோட கௌரி நிலை கதையை சொன்னாங்க. எல்லாரும் ரசித்து கேட்டோம். அது பிறகு ஜனார்த்தனா நீங்கள் சுந்தரகாண்டம் கதையை சொல்லுவியா உடனே அவர் நல்லா சிரிச்சு ஹனுமன் போய் சீத்தாட்ட பேசினது எல்லாத்தையும் ரொம்ப எல்லாரையும் சிரிக்க வைக்கிற அளவுக்கு பேசி சுந்தரகாண்டம் கதையை சொன்னாங்க. மணி 8:30 ஆச்சு. இனிமேல் எல்லாரும் அவர் காலையில் அன்னைக்கு ராத்திரி 8:30 மணிக்கு எல்லாரும் அவர் வீடு வச்சாங்க. ஆனால் நடக்க முடியாத காரியத்தை கொஞ்ச நேரத்தில் நடத்தி காட்டி அருமையாக எல்லாரையும் சாப்பாடு கொடுத்து காதுக்கு இனிமையாக எல்லாத்தையும் கேட்க வச்சு அனுப்பி மறுநாள் காலையில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து சேர்ந்தேன். எனது மகள் விஜயபிரபா, மாப்பிள்ளை பேர் மூர்த்திக்கண்ணன். அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆக்கி கோயம்புத்தூரில் இருந்தாங்க. அவங்களுக்கு பையன் பேர் குணால் கண்ணான்ட்டு இருந்தான். அவனுக்கு 3 வயசு இருக்கும். அந்த சமயத்தில் அவனுக்கு ரொம்ப வயிற்றோடு இருந்துருச்சு, பயங்கர வயிற்றோடு. கோயம்புத்தூர் பெரிய ஊர் தான், அங்கே பெரிய டாக்டர்ஸ்டெல்லாம் காட்டினாங்க.
ஆனால் டாக்டர் ஸ்டைலாக கொடுத்தும் அவனுக்கு வயிற்று வலியை குணப்படுத்த முடியல. அவன் அழுகிறத பார்த்தா பாவமாக இருக்கும். தலையை முட்டி முட்டி அழுவான். தூத்துக்குடியில் கொண்டு வந்து தூத்துக்குடியிலையும் டாக்டர்கிட்ட காட்டினான். அப்பயும் சமையல. அப்போ அவங்களும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. விஜய் மாப்பிள்ளைக்கு விஜய் மூர்த்தி கண்ணனுக்கு சாமி காப்பதெல்லாம் அது ஈடுபாடு கிடையாது. என் மகளுக்கு உண்டு, ஆனால் மூர்த்தி கண்ணனுக்கு அதுக்கு ஈடுபாடு கிடையாது. நான் சொன்னேன், சரி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது சரி, நீங்கள் முதல்ல தயவுசெய்து திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை மட்டும் போயிட்டாங்க. திருவண்ணாமலைக்கு போய் சாமி என்ன சொல்கிறாங்களோ அது பிறகு நீங்கள் ஆப்ரேஷனுக்கு நம்ம ரெடி பண்ணலாம், தயவுசெய்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னோடனே 2 பேரும் இந்த பிள்ளைய தூக்கிட்டு சாமிகிட்ட சன்னிஸ்டிக் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆக சாமிகிட்ட சாமி காட்டின உடனே சாமிஜி அவனுக்கு ஒரு ஆரஞ்சு பழம் கமலாரஞ்சு கொடுத்து டெய்லி இந்த பழத்தை டெய்லி சாப்பிடணும். ஆனால் அந்த குறிப்பிட்ட டைம் சொல்லியிருந்தார், இந்த டைமில் தான் சாப்பிடணும். ஸ்கூல் போகும்போது அதுக்கு ஒரு டைம், அந்த ஸ்கூலுக்கு போகிற அது வேறு டைம், அந்த நேரத்தில் அங்கே இதில் காட்டணும், மற்ற நேரத்தில் இந்த டைமில் சாப்பிடணும்ட்டு ஏற்படணும். அதுபடி என் மகனும் கரெக்டாக செய்கிற வயிற்று கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருச்சு. வயிற்று மறைஞ்சிருச்சு. என் மருமகனுக்கும் சாமி மேலே நம்பிக்கை வந்தது. ஆக ரொம்ப சந்தோஷமாக அவங்க இன்றைக்கும் அவங்க வீட்டில் சத்சங்கம் வச்சு நடத்துகிறார். சாமியுடைய சத்சங்கம் அவங்க வீட்டில் இன்றைக்கும் எல்லாரும் கூப்பிட்டு நடத்திக்கிட்டே இருக்கார். அவங்க ஒரு தடவை கோவளம் பீச்சுக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு இப்போ கோவளத்துக்காக போனாங்க. போய் கடற்கரை போய் கடற்கரையில் குளிக்கணுங்கிறதுக்காக அவளும் மாப்பிள்ளை மட்டும் கடலுக்குள்ளே இறங்கி போய் கடலுக்குள்ளே குளிச்சிருக்காங்க. என் விஜய் மாப்பிள்ளைக்கு மூர்த்தி கண்ணனுக்கு சைட்டு கம்மி, பவர் ஜாஸ்தி, கண்ணாடி பவர் ஜாஸ்தி. அவருக்கு கண்ணாடி இல்லாமல் முடியாது. அதனால் அவர் கண்ணாடியை போட்டுக்கிட்டு உள்ளே போய் 2 பேரும் ஒன்றா கை கோர்த்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக பெரிய அலை வந்தது, கண்ணாடி அடிச்சுட்டு போயிடுச்சு. ஏன்னா நல்ல ஆழத்தில் போய் நின்று குளிக்கிறாங்க. அதனால் களை வந்ததும் கண்ணாடி அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆக அவருக்கு பார்வைக்கு கஷ்டம். என்ன செய்ய, உடனே என் விஜய் என்ன செய்ய, விஜயபிரபா அவரை கூட்டிகிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு கடற்கரையில் ஒரு ஓரத்தில் உட்கார வச்சுட்டேன். நான் ஊருக்கு வேறு போகணும், ஸ்பெக்ஸ் இல்லாமல் வேறு மாட்டி ஸ்பெக்ஸ் கொண்டு போகல, இல்லாமல் எப்படி ஊருக்கு போகிறது, அது வேற கஷ்டம். இப்படி யோஜனை நானே அவர் சாமி நாமம் சொல்லுவோம் சொல்லிட்டு என் மக சாமி நாமத்தை சொல்லிட்டு கடலுக்குள்ளே தனியாக அவன் போனது எப்படி தான் அவ்வளோ தைரியம் வந்துச்சோ தெரியல. சாமி நாமத்தை சொல்லிட்டு குளிச்ச இடம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் நினச்சி பாருங்க. பெரிய கடல், அந்த கடலில் எந்த இடத்துல நின்று குளித்தோம் கரெக்டாக எந்த இடத்த கண்டுபிடிக்க முடியும். ஆக அவள் ஆனால் கண்ணை மூடிட்டு சாமி நாங்கள் சொல்லிக்கிட்டே நின்று கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கான். சொன்னால் காலுக்கு அடியில் அவள் காலுக்கு அடியில் ஏதோ உறுத்துறது மாதிரி தெரியுது. என்ன காலுக்கு அடியில் ஏதோ தெரியுது, ஆனால் எடுத்து குனிஞ்சு எடுக்க முடியாது. ஏன்னா ஆழத்தில் நிற்கிறாள். குனிஞ்சு எடுக்கிறதுனா அவ்வளோ கஷ்டம், எப்படி முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் விவராம்சம் கத்தி சொல்லி உள்ள குனிஞ்சு எடுத்து பார்த்தா அவன் மாப்பிள்ளையோட ஸ்பெக்ஸ். எவ்வளோ ஆச்சரியம், அந்த கடலுக்குள்ள அவ்வளோ அலை இருக்கிற கடல்ல அவ்வளோ ஆழத்துக்குள்ள அந்த ஸ்பெக்ஸை கண்டுபிடிக்க முடியுமா நினச்சி பாருங்க. சாமி நாமம் எப்படி வேலை செய்யுது. ஆக சாமி நாமத்தை நாம் மனதார நினச்சி நாம் உளமாற நினச்சி நம்ம கும்பிட்டு நம்ம கேட்கும்போது சாமி நம்ம கையில் அள்ளி எழுதி கொடுக்குறாங்க. அதை நாம் அதனால் எல்லாரும் சாமி நாமத்தை நம்ம விடாது நாமம் சொல்லுவோம், நம்பிக்கை வைப்போம். அவரோட நம்ம ஒன்று கலந்து நம்ம வாழ்ந்தோமானால் நம்முடைய கஷ்டத்தை பணிவோடு நிற்கிறவர். யோகி ராம் சுரத்மா, யோகி ராம் சுரத்மா, யோகி ராம் சுரத்மா.
सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया।